இன்னொரு விஷயம் சொல்லுவேன், நீ தயவுசெய்து தப்பா எடுத்துக்க கூடாது. ஏன்னா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு வேதாஜியை காப்பாத்திருக்கிற. அது இன்னும் அது இல்லை மல்லி, இனிமேல் வேதாஜி உன்னாண்ட பேசினாலும் நீ கொஞ்சம் ஒதுங்கி இருந்தா. இல்லைண்ணா, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுது இல்லை? இல்லை, அவங்க எதுவும் தப்பா எடுத்துக்கூடாது, பழைய கதைலாம் அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு தான். நீங்க ஏன் இப்ப அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம கடந்த கால வாழ்க்கையை பத்தி நான் வேதா கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். ஏன் நாகராஜ், சொந்தம்னு சொல்லிக்க உங்களை உங்க குடும்பத்தை விட்டா எனக்கு வேற யாரு இருக்கா? நீங்க எல்லாருமே குடும்பத்தோட என் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் உங்க எல்லாரையுமே நான் வீட்டுக்கு கூப்பிட்டேன். இங்க பாருங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க வர வேண்டாம். நான் உங்களை கம்பல்லாம் பண்ண மாட்டேன். இல்லை இல்லைம்மா, அது வெறுப்பு பற்றியே கிடையாது. ஏன்னா அது நம்ம மனசில் ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே இல்லாத நேரத்தில் தேவையில்லாத பிரச்சனை வந்துடுமான்ற ஒரு பயம்தான், வேற ஒன்றும் கிடையாது. அதுதான் சொல்ல வந்தேன், சரியா? ஏன்னா வேதாஜி எப்படியும் வராமல் இருக்க மாட்டேன். நீ கூப்பிட்டா அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க, நானும் வந்துடுவோம். ஆனால் எனக்கு இன்னும் ஒரு மாதிரி பயமா இருக்குது. ஏன் நீங்க இன்னும் அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, வாழ்க்கையில சில விஷயங்களை மறந்தாதான் நாம நிம்மதியா வாழ முடியும். நான் அதெல்லாம் எப்பவோ மறந்துட்டேன். நீங்களும் மறந்துட்டு நிம்மதியா வாழ பாருங்க. சரி மல்லி. பாய். சரி. உன்னை எப்படி கூப்பிட்டா நீ வருவன்னு எனக்கு தெரியும் நாகராஜ். அதனாலதான் உன்னை நான் இப்படி கூப்பிட்டேன். சசியக்கா, சசியக்கா. என்னம்மா? இங்க வாங்க. நாகராஜ் நாளைக்கு அவரோட ஒட்டுமொத்த குடும்பத்தோட நம்ம வீட்டுக்கு வர போறாரு. நிஜமாவா? இந்த மல்லிகா எதையும் அவ்வளவு சீக்கிரத்துல நினைக்க மாட்டா. அப்படி நினைச்சிட்டா அதை நடத்தாம விட மாட்டா. எங்க உறவை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நாகராஜ் பயப்படுறாரு. ஆனா நான் அவங்க எல்லாரையும் வர சொன்னதே எங்க உறவை பத்தி வேதா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான். எல்லாருமே நார்மலா கேஷுவலா இருப்பாங்க. ஆனா நாகராஜ் மட்டும் எங்க தன்னை பத்தின உண்மை தெரிஞ்சிருமோன்னு பதட்டத்திலேயே இருப்பாரு. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லையே, நான் அதெல்லாம் ஒண்ணு வந்துச்சு. அப்பவே வேதாக்கு அவர் மேல சந்தேகம் வரும். அந்த டைம்ல நான் ரெடி பண்ண நம்ம சுப்பையா. என்ன தம்பி, அன்னைக்கு பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு? ஏங்க, இதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கீங்களா? சீச்சி, இல்ல, நான் ஏன் இங்கெல்லாம் நான் வரலையே. அது நாகராஜ் என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிப்பாரு. அப்போ நான் இல்லங்க, ஆக்சுவலா என்னாச்சுன்னா அன்னைக்கு ஒரு நாள் நாங்க போயிட்டு இருக்கும்போது வழியில நாகராஜ பார்த்தேன். வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அவரு வந்தாரு. அப்ப பார்த்ததை வச்சுதான் சுப்பையா இப்போ கேக்குறாரு. மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. நான் என்னதான் பேசி சமாளிச்சாலும் நாகராஜ் ஏற்கனவே இங்க வந்திருக்காருங்கிற விஷயம் வேதவள்ளிக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கும். அவ கண்டிப்பா தப்பா தான் நினைப்பா.
இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு? என்ன சசிகா, இன்னுமா உங்களுக்கு புரியல? புருஷன் பொண்டாட்டிக்கு தெரியாம வேற பொண்ணு வீட்டுக்கு போறான்னா எப்படிப்பட்ட பொண்டாட்டியும் சந்தேகப்படுவா. வேதாவும் நாகராஜ் மேல சந்தேகப்படுவா. இதுதான் நான் அவங்கள பிரிக்கிறதுக்காக போடுற பிள்ளையார் சுழி. அது சரிம்மா, நீ ஏன் அவரை பிரச்சனையில மாட்டி விடுற? அப்புறம் நீ ஏன் அவரை காப்பாத்துற? அது ஏன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதுதான் என்னோட மாஸ்டர் பிளான். நாகராஜ்க்கு நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு அவருக்கு தெரியவே கூடாது. ஆனா அவரை பிரச்சனையில இருந்து காப்பாத்துறது நானா தான் இருக்கணும். அவரை பொறுத்த வரைக்கும் நான் நல்லவளா இருக்கணும். இப்போதைக்கு அவங்க வாழ்க்கையில சந்தேகங்கிற விதைய நான் விதைக்கணும். நாம விதைய விதைச்சா போதும்க்கா, சந்தேகங்கிற செடி தன்னால வளரும். என்னமோம்மா, நீ நினைச்சது நடந்தா சரி. நாம நினைக்கிறதெல்லாம் எப்பவுமே தன்னால நடக்காதுக்கா. சந்தேக செடிக்கு நாம தான் அப்பப்போ தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும். நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடந்தா சந்தோஷமா நான் பாப்பம்மா. இல்லக்கா, உங்களால பார்க்க முடியாது. ஏன்னா நீங்க இன்னைக்கே ஊருக்கு கிளம்புறீங்க. ஏம்மா, என்னாச்சு? என்னாச்சுன்னு கேக்குறீங்க? வேதா தான் உங்களை பார்த்துட்டால. இதுக்கு மேலே நீங்க இங்க இருந்தீங்கன்னா நமக்கு தான் ரிஸ்க். நீங்க உடனே கிளம்புங்க. சரிம்மா, நான் கிளம்புறேன். சொல்லுங்கப்பா, அந்த சாமியாரை பாத்தீங்களா? என்ன சொன்னா? ஏத்தா, அவசரப்படாதா. முதல்ல நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. பா, இவ்ளோ நடந்திருக்கு, இப்ப போய் பொறுமையாருன்னு சொன்னா எப்படி பொறுமையா இருக்க முடியும்? முதல்ல அந்த சாமியார் என்ன சொன்னான்னு சொல்லுங்க. சாமியார்கிட்ட கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டேன். சாமியார் கொஞ்சம் நம்மளை பொறுமையா இருக்க சொல்றாரு. அவங்க வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தானா? நல்லதுக்கு தான். ஆனா யார் நல்லதுக்கு? அந்த வேதாவோட நல்லதுக்கா? அவெல்லாம் ஒரு டுபாக்கூர் சாமிப்பா. அவனை போய் இன்னும் நம்பிட்டு இருக்கீங்க? ஏத்தா, உன் ஆதங்க எனக்கு புரியுது. ஆனா நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுத்தா. எதையும் எடுத்தம் கவுத்தம்னு முடிவு பண்ற கூடாதுத்தா. ஊர்ல எவ்வளோ சாமியார் இருந்தும் நான் ஏன் அவனை போய் பார்த்தேன்? ஏன்னா அந்த சாமியார் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த சாமியாருக்கு நம்மளை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லத்தா. அவனுக்கு நம்மளை விட்டா ஏகப்பட்ட பேர் அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த யாகம் பண்றதுக்கு அவனுக்கு விருப்பமே கிடையாது. எனக்காகத்தான் ஒத்துக்கிட்டேன். அப்படி இருந்தும் அவன் நடக்காதுன்னு சொல்லலை. நடக்க கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்ச நாள் பொறுத்துருங்க அப்படின்னு சொல்றேன். ராமநாதன் குடும்பத்தை பழிவாங்க நீயும் நானும் வருஷக்கணக்காக காத்துக்கிட்டு இருந்தோம். இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்க முடியாதா? கொஞ்சம் பொறுமையா இருந்தா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அப்ப நான் இருக்கல. சரிப்பா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க. ஓகே, அதுக்கு மேல நான் என்ன சொல்றது? என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாப்போம். சரிதா, நான் வைக்கவா? சரிப்பா. வேதா, இப்ப நீ சந்தோஷமா இருக்கலாம். ஆனா கூடிய சீக்கிரம் நீ என்ன பாடுபட போறன்னு பாக்குறேன். பெரிய வீடு. ஏய் லூசு, வீடா இது? பங்களா. மல்லிகாவை யாரோ ஒரு பெரியவர் தத்தெடுத்ததா சொன்னாங்க. சரி, முன்ன விட சௌரியமா இருப்பான்னு நினைச்சேன். இவ்வளவு பெரிய வசதியெல்லாம் நினைச்சே பார்க்கல. இதுல என்ன மாமா இருக்கு? அவங்க நல்ல மனசுக்கு நல்லதா இருப்பாங்க. நிச்சயமாமா. நல்லவங்களுக்கு கடவுள் கேட்காமலே கொடுப்பான். சத்தியமான பேச்சுமா. வாங்க 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 வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க.
வாங்க. வாங்க. உட்காருமா. நீங்களும் உட்காருங்க. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? அதெல்லாம் ஒண்ணு வேணும். என்ன நீங்க? அக்கா, எல்லாருக்கும் காஃபி எடுத்துட்டு வாங்க. சரிங்கம்மா. எவ்வளவு பெரிய வீடு இல்ல? ஏதோ அம்மா காஃபி எடுத்துக்கோங்க. ஐயா, அம்மாக்கு எடுத்துக்கோங்க. இது டீயா? இல்லம்மா, காஃபி. ஃபில்டர் காஃபியா? ஏ நீ ஃபில்டர் காஃபி தான் குடிப்பியா? அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க, நான் சும்மா கேட்டேன். என்னாச்சுங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லையே, நான் அதெல்லாம் ஒன்று. ஏங்க, இந்த வீடு சரி சரி சரி, இந்த பங்களா எவ்வளவு இருக்கும்? எதுக்கு இதெல்லாம் கேக்குற? நீ வாங்க போறியா என்ன? இல்ல இல்ல, கொஞ்சம் அமைதியாரு. ஏ அனிதா, இவ ஒருத்தி தங்குறதுக்கு வீடு பத்தாதா? இவ்ளோ பெரிய பங்களா தேவையா? அதுவும் தனியா? புது பணக்காரி இல்ல, கொஞ்சம் சீன் போடதான் செய்வா. மல்லிகா, நீ வேதாவை காப்பாத்தி கூட்டிட்டு வந்த உடனே உன்னை நினைச்சு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. இங்க வந்து நீ இவ்வளவு வசதியோட இருக்கிறத பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? தம்பி, என்ன தம்பி, அன்னைக்கு பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. நானா? நீங்க தான். இல்ல இல்ல, நீங்க எதுவும் தப்பா நினைச்சிடாதீங்க. என்னோட ஆடிட்டர் ஒருத்தர் இருக்காரு, அவரு அச்சு அசலா உங்களை மாதிரியே இருப்பாரு. அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போவாரா, அவரை பார்த்துட்டு இந்த முட்டாள் சுபையா நீங்க நினைச்சிட்டாரு. வேற எதுவும் இல்ல, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல, ஓகே, தப்பா எடுத்துக்க. நீங்க போங்க. சரிங்கம்மா. ஒரு நிமிஷம் நான் ஆடி போயிட்டேன். அப்புறம் மல்லிகா, இப்ப வீடு வசதி எல்லாம் சௌரியமா இருக்குது. எத்தனை நாளைக்கு இப்படியே தனியா இருக்க போற? சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியதானே? என்னம்மா, நான் அதான் தப்பா கேட்டுட்டேனா? ஐயோ, என்னப்பா நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? எனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்குன்னு யார் இருக்கா? அத நினைச்சுதான் ஃபீல் பண்ணேன், வேற எதுவும் இல்ல. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? என் குடும்பத்துக்கு எத்தனை பெரிய உதவி பண்ணிருக்கிற? இப்படி குறைப்பட்டுக்கு விட்டுருவோம் நாங்க? கல்யாணம் தானம்மா, எங்க பொறுப்புமா, நீ பேசாம இரு. நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கிறோம்? ஒரு நிமிஷம் பசங்களா, மல்லிகாவுக்கு சீக்கிரமே ஒரு நல்ல வரனா பார்த்து கல்யாணத்தை முடிச்சு வைக்க வேண்டிய நம்ம குடும்பத்தோட பொறுப்புடா. சரிங்கப்பா, பண்ணிடலாம்ப்பா. பண்ணிடலாம்ப்பா. அப்புறம் என்ன பண்ணிடலாமா? என்னடா வாயை திறந்து சொல்லு. பண்ணிடலாம். மாமா, உங்களுக்கு அந்த டென்ஷனே வேண்டாம். என் ஃப்ரெண்டு மல்லிகாவுக்கு நல்ல மாப்பிள்ளையா என் ஹஸ்பண்ட் மாதிரி ஒரு குட் பர்சனை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு.
செய்மா, சீக்கிரம் செய். உன் புருஷனை மாதிரி எனக்கு வேணாம் வேதா. உன் புருஷனே தான் வேணும். அதுவும் நீயா தரணுங்கிற அவசியம் இல்லை. நானா பறிச்சுக்குவேன், பறிச்சு காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா? ஹலோ. ஹலோ, சுந்தர் சார் தானே? ஆமாங்க, நீங்கள் யார்? நான் ருத்ராவுக்கு பக்கத்து ஃப்ளாட்டில் இருக்கேன். ஆ சொல்லுங்க. ருத்ரா, ஏதாவது எமர்ஜென்சின்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ண சொல்லி உங்கள் நம்பரை கொடுத்தாங்க சார். அதான் சார் கால் பண்ணேன். என்ன சார், என்ன எமர்ஜென்சி? ஏதாவது பிரச்சனையா? ருத்ரா எப்பவுமே சீக்கிரமாக எந்திரிச்சிருவாங்க. வீட்டை திறந்து வெளியில் போய் பால் பேப்பரெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. இன்னைக்கு இவ்வளவு நேரமாகியும் அவங்க இன்னும் வெளியவே வரல. அவங்க உள்ளதா இருக்காங்க, ஆனால் வீடு பூட்டி இருக்கு. கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. காலிங் பெல் அடித்தாலும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அவங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு சார். அதான் உங்களுக்கு கால் பண்ணேன் சார். கொஞ்சம் என்னன்னு கவனிங்க சார். சரிங்க சார். சரி. நல்லா சாப்பிடுங்க நாகராஜ். ஏண்டா? ஆஃபீஸ் பா, அர்ஜென்ட் ஃபோன் கால், வந்துடுறேன். அது கொஞ்சம் தான். ஓ அம்மா சாந்தி. ஐயா, ஏதாவது சைவ சாப்பாடு இருக்கா பாரு. என்ன சரி, நம்ம வீட்டுக்கே போயிடலாம் பேசாம. என்னாச்சுங்க? இல்லை ஒன்றும் இல்லை, பிஸ்னஸ் விஷயமா ஒரு முக்கியமான ஆளை மீட் பண்ணோம். நான் கிளம்புறேன். என்னங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லாரும் குடும்பத்தோட வந்திருக்கோம். உடனே கிளம்புறேன்னு சொல்றீங்க. கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க. ஏய், நான் ஒன்றும் உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்கல, இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்தேன், அவ்வளோதான். சரியா? கிளம்புறேன். எல்லா வேலையும் கரெக்டா ஞாபகம் வச்சு பண்றாரு. ஆனா பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கிறத மட்டும் ஏன் மறந்துடுறாரு? ருத்ரா, ருத்ரா. ஷோ, சாவி தான் நம்மகிட்ட இருக்கே. சே. ருத்ரா, 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 ருத்ரா. என்னாச்சு ருத்ரா? ருத்ரா, என்னாச்சுமா? ஏன் படுத்துட்டு இருக்க? எழுந்துரு. என்னாச்சுமா? கதவு கூட லாக் பண்ணிட்டு வெளியே கூட வராம போன் அடிச்சாலும் எடுக்கல. என்னாச்சுமா? ஒன்றும் இல்லைங்க, உட்காருங்க. நான் உனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன், நீ ஃபோன் எடுக்கல. என்னாச்சுமா? ஏமா? ஏய் ஏய், இது கொதிக்குது, இவ்வளோ ஜலம் அடிக்குது. ஏய், எனக்கு என்னம்மா ஃபோன் ஆஃப் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் படுத்த சரியாயிடும். என்னது படுக்க போறியா? என்ன பேசுற நீ? பைத்தியமா உனக்கு? இவ்வளோ ஜலம் அடிக்குது. வா, நீ ஹாஸ்பிட்டல் போலாம், வா, டாக்டர் போலாம், வா வா போலாம், வா. அதெல்லாம் வேண்டாங்க, பரவாயில்ல, விடுங்க. சரி, என்ன பேசுற நீ? அதெல்லாம் இல்ல, நான் சொல்ல நீ கேளு. நீ வா போலாம், வா ஹாஸ்பிட்டல் போலாம், வா. ஏந்திரு, வா வாமா. ஏய், என்னாச்சு என்னாச்சு? என்னம்மா? என்னால நடக்க முடியலங்க, மயக்கமா இருக்கு. சரிக்கா, நான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. நான் டிஃபன் ரெடி பண்ணிட்டு வந்து கூப்பிடுறேன்.
இங்க வரான், அதுவும் தனியா? வாங்க நட்ராஜ், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உள்ள வாங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? இல்ல 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 அதெல்லாம் எதுவும் வேணாம். என்ன? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஷியோர். சொல்லுங்க நட்ராஜ், என்ன விஷயம்? இல்லை மல்லிகா, அன்னைக்கு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தீங்க, அதுக்கப்புறம் நாங்கள்லாம் உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தோம். அப்போ எல்லாரும் இருந்தாங்க, அதனால தான் நான் உங்ககிட்ட சரியாக பேச முடியல. உங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்கணும், அதான் தனியாக வந்தேன். சொல்லுங்க, என்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுல என்ன தயக்கம்? இல்லை மல்லிகா, வேதா அண்ணியை ஒரு வீட்டில் கடத்தி வச்சுருந்தாங்க. நீங்கள் போய் காப்பாற்றினதான் சொன்னீங்க இல்லையா? ஆமாம். எனக்கு அந்த வீட்டை கொஞ்சம் காட்ட முடியுமா?